புதிய விதி மாற்றம். அரசு திட்டங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்கிய சவுதி அரேபியா. மத்திய கிழக்கில் முதலீட்டு சூழ்நிலையை ஊக்குவிக்கும் முக்கிய முடிவாக சவுதி அரேபியா அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய திட்டங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்கும் விதிமுறையில் மாற்றம் செய்துள்ளது. முன்னதாக அரசு திட்டங்களில் பங்கேற்க வெளிநாட்டு நிறுவனங்கள் சவுதி நாட்டில் பிராந்திய தலைமையகம் அமைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு அமலில் இருந்தது. இந்த விதி பல சர்வதேச நிறுவனங்களுக்கு சவாலாக இருந்தது. ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக அரசு டெண்டர்கள் மற்றும் மேகா திட்டங்களில் பங்கேற்கலாம். இந்த மாற்றம் நாட்டின் விஷன் 2030 வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தை எண்ணெய் சார்பிலிருந்து பல்துறை வளர்ச்சிக்கு திருப்புவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த முடிவு வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கவும் போட்டித் திறனை மேம்படுத்தவும் உதவும். அதே நேரத்தில் உள்ளூர் நிறுவனங்களுடன் கூட்டாண்மை வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம். மத்திய கிழக்கில் முதலீட்டு மையமாக தன்னை நிலைநிறுத்தும் முயற்சியில் சவுதி அரேபியாவின் இந்த கொள்கை மாற்றம் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.